எல்லாருக்கும் நமஸ்காரம். லாஸ்ட் வீடியோவில் அஹோபிலம் பார்ட் 1ல் டே 1 கவர் பண்ணோம். அதில் 5 நரசிம்மர் நம்ம சேவிச்சுட்டோம். அங்கே கீழே இருக்கிற பிரகலாதன் வரதன் சன்னதி நவ நரசிம்ம க்ஷேத்திரத்தில் ஒரு கோவில் கிடையாது. அதை நம்ம தனியாக சேவிச்சுக்கலாம். அங்கே தான் நிறைய உற்சவங்கள் அதெல்லாம் நடக்கும். ப்ளஸ் அந்த அப்பர் அஹோபிலம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் உற்சவங்கள்லாம் நடக்கும். நம்ம சேவித்த பெருமாள் யார்னா, முதல்ல நம்ம சேவித்தது அப்பர் அஹோபிலம் சொல்கிற உக்ர நரசிம்மர் சன்னதி. அங்கேருந்து நேர நம்ம சேவித்த இடம் வராக நரசிம்மர், அதுக்கப்புறம் ஜுவாலா நரசிம்மர், அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னில் மாலோலன் சேவித்தோம். அதுக்கப்புறம் அந்த கீழே வந்த உடனே காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் ராமரா ஹனுமானுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மரை சேவிச்சுட்டோம். இன்றைக்கி நம்ம 4 நரசிம்மரை சேவிக்க போகிறோம். முதல்ல நம்ம போயிட்டு இருக்கிற இடம் பாவன நரசிம்மர். ஆட்டோக்கு 500, பைக்கு போனால் 50, மற்றபடி டிராக்டருக்கு 500, ட்ரக்கில் போனால் 2000. ஆமாம், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஏரியாக்குள்ளே நுழையிறதுனால நம்ம இங்கே பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போக முடியும். பர்மிஷன் போட்டுன்னு நம்ம பர்மிட் போட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பர்மிட் போட்டுன்னு தான் இங்கே போனோம். எனக்கு தெரிஞ்சு நவ நரசிம்மரில் ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸ் டு ரீச் இந்த பாவன நரசிம்மர் தான். இந்த பாவன நரசிம்மர் ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். தட் இஸ் நம்ம பை ஃபுட்டு கூட போகலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு சேஃப்டி, அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு சுத்தமாக எந்த க்ளூவும் இல்லை. ஆனால் அங்கே நம்ம திருமலை மாதிரி நடந்து போகலாம். ஆனால் திருமலை அளவுக்கு இங்கே க்ரௌடெல்லாம் இல்லாததுனால அது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ சேஃப்டின்றது எனக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த பாவனா நரசிம்மருக்கு தனியாக இந்த மாதிரி ஜீப் புக் பண்ணி தான் போனோம். நம்மளுடைய நார்மல் கார்லாம் இங்கே ரீச் பண்ண முடியாது. பிகாஸ் ரோடு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் எந்த ஹவுஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகிடுதுன்னா இன்னொரு வண்டி வர வரைக்குமோ, இல்லை இந்த டிரைவர்ஸ் ஏதாவது சோர்ஸு கண்டுபிடிச்சி அது என்ன ரிப்பேர்னு பார்த்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். அதனால நம்ம பெருமாளை சின்சியராக வேண்டின்னு தான் இந்த பாவன நரசிம்மரை ரீச் பண்ணணும். ரெண்டாவது, வழியில் எதுவுமே கிடையாது. அதாவது ஷாப்ஸு அதெல்லாம் ரொம்ப தூரம். நார்மல் உங்களுக்கு இவங்க ட்ரைபல்ஸ்லாம் கூட இங்கே எங்கள் கண்ணில் பட அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இங்கே யாருமே இருக்க மாட்டா. ஸோ அந்த ரோட்ஸ்லாமும் ப்ராப்பராகவே இருக்காது. அதனால நம்மளுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலோ ஏதாவது ஒரு மினிமம் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டோன்னா பெட்டராக இருக்கும். மூணாவது விஷயம் நம்ம ரொம்ப பீக் சம்மரும் ரொம்ப ரெய்னி சீசனையும் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் சம்மரில் நம்ம மாட்டின்ட்டோன்னா ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து திரும்பியும் நம்ம அந்த பக்கமும் கோவில் பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் வர முடியாது. அப்படி கோவில் பக்கமுமே போயிட்டா கூட அங்கேயும் ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ரொம்ப மினிமமான ஒரு விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். 2 சின்ன வீடு, அது ஒரு பட்டர் தங்கிறதுக்கும் அங்கே இருக்கிற அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ட்ரைபல் ஃபேமிலியும் அங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் டு ரீச். அதனால் நம்ம இனஃபான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். சும்மா நான் இந்த வீடியோஸ்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த ரோட்ஸ்லாம் எவ்வளோ அன்ஈவனாக இருக்குது பாருங்கோ. மட்டி ரோட்ஸு, அது அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் ஐயோ வண்டி கவுந்துருமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு பள்ளம் மேடு அவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் இந்த டிரைவர்ஸ் நல்ல எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸ் தான் இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம எக்யூப்டாக தான் போகணும். பிகாஸ் போன தடவை எனக்கு தெரிஞ்சவளோட வண்டி ஒன்று நின்று போய் அவள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு நடந்து போய் ஏதோ டைகர் சத்தம்லாம் கேட்டுதுன்னா. ஸோ வி ஷுட் பி ரியலி கேர்ஃபுல். போகிற வழியில் 2-3 மயில் பார்த்தோம். சரி, அந்த மயிலெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு கவர் பண்ணோம். இந்த மயிலுக்கு ஆகாரம் எங்கேருந்து கிடைக்கிறது, இந்த மயில் எப்படி வாழுதுன்றதுலாம் சுத்தமாக எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. பட் அந்த சீனரியில் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு நாங்கள் எடுத்தோம் வீடியோஸை. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு இந்த ரெட்டு சாண்டல்வுட் சொல்லுவா இல்லையா, அதுதான் இங்கே நிறைய இருக்குது. அதனால் நம்ம அதனால் இது ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு ஃபாரஸ்ட். டக்குன்னு ஃபயர் பிடிச்சிரும் இங்கே. அதனாலையும் தட் இஸ் ஆல்சோ அனதர் ஆஸ்பெக்ட். நம்ம இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது.
ஸோ அரௌண்ட் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். போகிறதுக்கு 2 ஹவர்ஸ், வரத்துக்கு 2 ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி. அப்படி நாங்கள் இந்த மாதிரி பயணம் பண்ணி அந்த சன்னதியை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். చెంచులక్ష్మిని కళ్యాణం చేసుకునే ప్లేస్ పావన నరసింహస్వామి. వదం గీదం అంతా హిరణ్యకశిపుని వదం పడి అంతా అయిపోయిన తర్వాత ఇచ్చు ఇక్కడ శాంతపడి ఫారెస్ట్లో ఉంటే వస్తుంటాడు కదా, ఆమె కనిపించింటారు చెంచులక్ష్మి అమ్మవారు. ఆయనని శాంతపరచడానికి ఎవరితో అయింటారు, చెంచులక్ష్మిని చూసి ఆయన శాంతపడతారు. అందుకు ఇక్కడ ఈ ఎడంలో స్వామి కళ్యాణం చేసుకునే ప్లేస్. ట్రైబల్ அந்த செஞ்சுலட்சுமி தாயாரை பார்த்து தான் சாந்தமானார். சொன்னா சரி செஞ்சுலட்சுமி தாயார் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ஆசை வந்துடும் கல்யாணம் பண்ணிட்டார். அவர் கோவத்துல இருந்து உக்ரமா இருந்து வந்து கீழே வந்தாராம். வந்த உடனே கோவத்துல இருக்கணும் செஞ்சுலட்சுமி தாயார் பார்த்த உடனே அவருக்கு கல்யாணம் ஆசையாகி சரி அவரை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சாந்தமா அப்பதான் சாந்தமான. ஹரே கிருஷ்ணா ஸ்ரேயா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ எந்த கோவிலில் இருக்கோம்? வந்து நம்ம பாவன நரசிம்மர் சன்னதியில் இருக்கோம். இங்கே வந்து பெருமாள் வந்து என்ன சொல்கிறான்னா, ஹிரண்யகசிபு வதம் பண்ணிட்டு இங்கே இறங்கி வந்து ரொம்ப உக்ரமாக இங்கே இருந்தார். யாராலையுமே சாந்தப்படுத்த முடியல. அப்போதான் செஞ்சுலக்ஷ்மி தாயார் வந்து பெருமாளை இது பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசை, பெருமாளுக்கு ஆசையாக இருந்தது தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு, அதை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மரா காட்சி கொடுக்குறது. செஞ்சுலக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி நரசிம்மரா காட்சி கொடுக்குறது. பெருமாளுக்கு வந்து இங்கே ஏதோ ஸ்படிக மலை, இது ஒரு சாலிகிராமம் இருக்கு பார்த்தியா, அப்படியே வாய் அப்படி திறந்திருக்க மாதிரி இல்லை? சாலிகிராம பெருமாள், ஸ்வயம்பு பெருமாள், பிரதிஷ்ட பெருமாள், 3 பெருமாள் இருக்கார். அதான் ஒரு ஒரு சாலிகிராமம், அப்புறம் ஸ்வயம்பு பெருமாள், அப்புறம் இங்கே வந்து சிவலிங்கமும் இருக்கு. இங்கே சிவபெருமாள் வெளிப்பக்கமா பிரதிஷ்டை பண்ணியிருக்கால. அதை விட நம்ம இப்ப கார்ல வந்தோம்ல, அந்த ஜீப்ல, அந்த ஜீப்போட அனுபவத்தை சொல்லு. குடலே வெளியில அந்த மாதிரி ஒரு ஜீப்பு. அவ பாவம் எப்படிதான் இங்க இருக்கவா எப்படி கொடுத்தன பண்றான்னு தெரியல. பாவம் பெருமாள் வந்து அங்க பாருங்க, ஒருத்தர் வந்து குழந்தை வச்சுருக்கா, அவதான் கோலம் எல்லாம் போடுறான். குழந்தை வச்சுருக்கா. திடீர்னு உடம்புக்கு வந்தா கூட இங்கே தூக்கி போறதுக்கு 25 கிலோமீட்டர், இவ்வளோ டக்குன்னா போயிட முடியாது. அது போட்டில் போகிற மாதிரியே தான் இருக்குது. தண்ணி இல்லை, இதில் தண்ணி இல்லாமல் வெறும் பாறாங்கெல்லாம் கிடக்குது. அவ்வளோதான். ஒரு ஒரு இடத்துலாம் அதாவது இப்படி இப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருக்கு ஸ்டீப்பு, ரொம்ப ஸ்டீப்பு. அவளே சொல்றா இந்த இடத்த நம்ம கடந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றேன்னா, மான்சூன் டைம்ல மழை பெய்யறதுனால அந்த அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். ஸோ சம்டைம்ஸ் சில கார்ல இப்படி ரிவர்ஸ் வந்து கவுந்துரும் அப்படின்னு சொன்னா. அப்புறம் நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம் வழியில? மயில் இருக்கு, மயில் பார்த்தோம், மான் பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரெண்டா பேர்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். புலிசிங்கம்லாம் இருக்கா? இருக்கு. அங்க போர்ட்ல வந்து டைகர் ரிசர்வ் அப்படின்னு போட்டிருக்கா. அது உள்ள இருக்கு. ரீசெண்டா கூட இப்போ லைக் 50-55 பெங்கால் டைகர்ஸ் இங்க விட்டுட்டாலாம். ஐயோ பயமா இருக்கு. இங்க வந்து இங்கதான் இருக்கு. ராமரோட சேனை நிறைய இருக்கு இங்க. ராமரோட மங்கீஸ், ஆஞ்சநேயரோட சகாக்கள் எல்லாரும் இங்க இருக்காங்க. பட் நம்ம இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம். என்ன மிஸ்டேக் பண்ணோம் சொல்லுங்க? ஆமா, நாங்க பெருமாளை சேவிக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை நாங்க உபகாரமே எடுத்துக்கோம். நல்ல வேளை ஒரு கொய்யா பழம் வந்தது. எங்களுக்கு 2 பாக்கியம் நான் கிடைச்சது. ஒன்று வந்து கொய்யா பழம் இருந்தது, அது அம்சை பண்ணிட்டோம். பெருமாளுக்கும் ஒன்று அம்சை பண்ணாம எடுத்து இங்கே காய்கறி பழக்கு நாங்கள் ஒரு நிறைய பூஸ்ட் பேக்கெட், ஹார்லிக்ஸ் பேக்கெட்லாம் இங்கே எப்படி அவளுக்கு ஆக்சஸே இருக்காது. ஸோ அதனால அது வந்து அவள் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கொடுக்குற மாதிரி ஆயிடுத்து. அண்ட் இங்க வரும்போது என்னமா இந்த பாவன நரசிம்மர் சேவிக்க வரும்போது ஒரு தீர்த்த பாட்டில் ஒன்று எடுத்துக்குவோம். பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்கு எதனா எடுத்துக்குவோம். பாவம் சேவை பண்ற வெட்டாச்சாரிகள்லாம் அவளுக்கு எதனா கைங்கறி பண்ணுறதுக்கு எதனா நம்மளால முடிஞ்சதே எடுத்துட்டு வந்து கொடுத்தது நல்லது. ஏன்னா துட்டை கொடுத்தா கூட எங்க கடை கிடையாது. பாவம் எங்க போய் வாங்குவா? நம்மளால என்ன முடியுதோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறது நல்லது. இங்க அதே மாதிரி நம்மளுமே கையில ஏதாவது பாலோ எதுவா இருந்தாலும் சரி இங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போங்க இங்க வந்தீங்கன்னா. அதான் நம்ம வழி ஃபுல்லா ரொம்ப ரெட் சாண்டல் வுட் அந்த பார்த்தோம்மா, நிறைய மரங்கள் பார்த்தோம். ஐயோ அதான் பெருமாள் வந்து இங்கே உட்காந்துக்கிறது பெரிய அதிசயம் தான். அதான் இங்க எதுவுமே இல்லை. இரண்யகசிப்பை வதம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற உக்கிரகத்தோட எல்லாரையும் நல்லா வைக்கணும் பெருமாள். அவ்வளவுதான். இங்க வந்து வழியில எதுவுமே கிடையாது இல்லம்மா? எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. காடு தான் 2 பக்கமும். வழி நின்று போச்சோ அவ்வளவுதான். திருமலை மாதிரி கூட கிடையாது. திருமலை மாதிரி எல்லாம் வேற, அதெல்லாம் இப்ப பெருசா எடுத்துக்கணும். டெவலப் ஆயிடுச்சு. ஒன்றும் டெவலப்பே இல்லை. பண்ணணும் கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சேர்ந்தா
ஜனங்களும் பொது ஜனங்களும் கொஞ்சம் சேர்ந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணணும். சரிம்மா, அடுத்த நரசிம்மர் நோக்கி போகலாமா நம்ம? ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா ஜெய். என்னதுப்பா வா பேஸ் பண்ணாதுப்பா. இல்ல இல்ல சாப்பிடுறேன். சாப்பிட்றியாடா புட்டா? தானம் பண்ணவனே பாரம் குறைஞ்சிட்டு பச்சையா பேக்கோட பாரம். இப்படி சாப்பிடுறது பாருங்க. அவ்வளவுதான், இதோட ரோடு க்ளோஸ். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஃபுல்லா இதுதான், மலை தான். இங்க பாருங்க, இது எண்டு தான். இந்த எண்டுல தான் கோவில் இருக்கு. நல்லா தங்குறாங்க. சுவாமி சுவாமி நான் கிளம்புறேன் சுவாமி. அடி துளசி வச்சுக்கப்புறம் இவ்வளவு காட்டக்கூடாது. துளசி கொஞ்சம் வேர்க்கல வச்சு வைங்கப்பா. இல்ல காலி பண்ணது கொஞ்சம் போடுங்கப்பா. தரையில எல்லாம் போடாதீங்கப்பா. எப்படிப்பா சாப்பிடும்? இப்ப நம்ம இருக்கிறது வந்து பார்கவ நரசிம்மர் கோவில். இது வந்து 6th ஆறாம் நரசிம்மர். இங்க வந்து பகவான் நரசிம்மர் வந்து பரசுராமருக்கு தரிசனம் பண்ண பிளேஸ் அக்ஷய தீர்த்தத்துக்கிட்ட. இப்ப அங்கதான் நோக்கி பண்றோம். ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா பாறையா தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் கழிச்சு எல்லாம் வரும். கொஞ்சம் ஏறி போனோம். ஹரே கிருஷ்ணா விஜுப்பா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. நரசிம்மர் எங்கப்பா இருக்கீங்க? இது பார்கவ நரசிம்மர். இது மேல போனா பார்கவ நரசிம்மர் சேவிக்கலாம். பரசுராமருக்கு நரசிம்மர் வந்து அருளிச்சது பிளஸ் பண்ணது. பிளஸ் இங்க இது அக்ஷய தீர்த்தம். இதுதான் அக்ஷய தீர்த்தமா? இந்த தீர்த்தத்துல புரோட்சிச்சுக்கலாம் வாங்க. புரோட்சிச்சுட்டு இன்னும் 3 நரசிம்மர், தட் இஸ் பார்கவ, யோகானந்த, சத்திரவட்டம் இல்ல. பட் ரொம்ப கிளீனா இல்ல. பார்கவ தான் சேவிக்க போறோம். பட் ஜலம் அட்லீஸ்ட் யோகானந்த, சத்திரவட்டம் அதெல்லாம் ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது பார்கவ நரசிம்மர். இந்த நரசிம்மர் வந்து பரசுராமருடைய தவத்துக்கு வந்து அவர் காட்சி கொடுத்தது சொல்லப்படுது. ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி அந்த அந்த சம்ஹாரத்தை காட்சியாக பரசுராமருக்கு கொடுத்தாரு அப்படின்னு இந்த இடம் சொல்லப்படுறது. கீழே ஒரு புஷ்கரணி இருக்கு. அங்கே தான் அந்த அந்த லீலை நடந்ததாக சொல்லப்படுறது. இந்த பெருமாளுக்கு சதுர்புஜம், ஒரு மடியில் ஹிரண்யகசிபு வச்சுட்டு கிழிக்கிற மாதிரி இன்னும் 2 புஜத்தில் வந்து சங்க சக்கரம் வச்சுருக்கார். மூலவருக்கு மேலே வந்து தசாவதாரமும் இருக்குது. உற்சவர் மடியில் அப்படியே ஹிரண்யகசிபு படுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு பார்த்ததான் ஞாபகம். உற்சவரோட மடியில் அப்படியே ஹிரண்யகசிபுவோடைய சிரசும் இந்த பக்கம் அவருடைய அது இருக்கு. மூலவர் கீழே வந்து பெருமாள் பாதத்தை இப்படி பதிச்சுன்னு இருக்காரு. இப்படி டான்சர்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க அந்த மாதிரி. இந்த பக்கம் பிரகலாதன் இன்னொரு திருவடி இப்படி மடிச்சு வச்சுருக்கார். ரொம்ப அழகான பெருமாள். இந்த பெருமாள் வந்து ஆக்சுவலி நரசிம்மரம் அந்த நவகிரகத்துடைய அந்த நம்மளுடைய தோஷங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஜாதகத்தில், அந்த ரொம்ப ஜாதகத்தெல்லாம் நம்மளோட அந்த மாதிரி இருப்பா வந்து இங்கே வந்து சூரியனுக்கு அதிபதி அந்த பெருமாள். அதுவும் சண்டே அன்னைக்கு வந்தது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. சூரியன் விஷயமான ஜாதகங்களை பரிகாரம் பண்ணுறதுக்கு போகிறத விட இந்த நரசிம்மரை வந்து சேவிச்சா அந்த விஷயங்கள்லாம் நல்லிஃபை ஆகும்னு சொல்லப்படுறது. இங்கே இதுவும் வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வந்துட்டு சொல்லிட்டேன். ட்ரெக்கிங் மாதிரி வந்துட்டு தான் இங்கே வர முடியுது. சும்மா ரொம்ப தூரம் ட்ரெக்கிங்காக இல்லை. ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ரெக்கிங். அதுக்கப்புறம் இது அதே மாதிரி பாதையும் இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப அனிவனாக தான் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்துட்டு வரணும். கீழே புஷ்கரணி இருக்குது. பட் ரொம்ப க்ளீனாலாம் இல்லை. அதுதான் இதெல்லாம் நம்மளோட கடமை. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த இடத்தெல்லாம் வந்து உலகத்துக்கு பரப்பி இந்த இடத்துல இருக்கிற டூரிசம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம நன்னா பண்ணி இந்த பெருமாளுடைய லீலைகள்லாம் வெளில கொண்டு வந்து நன்னா இதை எல்லாரையும் சேவிக்க வைக்கணும். எங்கே போனாலும் இவர் இருப்பார். ஆஞ்சநேயர் அங்கே பாருங்க. எப்படி பார்க்குறது பாருங்க உங்களை மாப்பிள்ள. நீங்கள் எதாவது தருவீங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இருக்கிறது 8வது நரசிம்ம கஷேத்திரம், சத்திரவட கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்தில் வந்து ஹூ ஹாஹா அப்படின்னு நான் சொல்லலை, அப்படின்னு 2 கந்தர்வர்கள் இருந்தாலும் ஒருத்தர் பாடுவாளாம், ஒருத்தர் ஆடுவாளாம். ஸோ அதை வந்து லயிச்சு பெருமாள் வந்து இந்த ஐ திங்க் போன தடவை நான் வந்தேன். ஆனால் சரியா என்னால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கடகடன்னு சேவிச்சுட்டு போயிட்டேன். இந்த தடவை தான் நன்னா அந்த கோவிலுடைய அந்த புராணங்கள்லாம் நல்லா புரியுது. பெருமாள் வந்து 4 திருக்கைகள், ஒன்றுத்தில் வந்து ஒரு கையில் வந்து ஒரு தாளம் போட்டுருக்காரு அழகா. இன்னும் 2 கரங்களில் வந்து சங்கு சக்கரம். இந்த பக்கம் இது வந்து அபயஹஸ்தம். ரைட்ல அபயஹஸ்தம், லெஃப்ட்ல தாளம் இப்படி போட்டுருக்கு.
லெஃப்ட் ஹேண்டில் வந்து தாளம் போட்டுருக்கார், ரைட் ஹேண்டில் அபயஹஸ்தம், சங்கு சக்கரம், 4 திருக்கைகளோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். சுவாதியில் மாத்திரம் இங்கே திருமஞ்சனம் நடக்குமா, பாக்கியமாக எங்களுக்கு வந்து அந்த திருமஞ்சனம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற சந்தனம் கிடச்சிது. ரியல் கிரேட் தர்ஷன். அண்ட் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா நரசிம்மர்னு சொன்னாலே ரொம்ப உக்ரமாக இருப்பார் அப்படின்னு. இந்த நரசிம்மர் ரொம்ப சிரிச்சுண்டு அவர் இந்த நரசிம்மர் தான் அப்படியே ஃபுல் ஸ்மைலிங் இருப்பார். அப்புறம் இங்கே வந்து இந்த கயிறு மாதிரி கொடுக்குறா. நம்ம சுவாத்தியில் வந்து திருமஞ்சனம் கூட கட்டிக்கலாம், இல்லை நம்ம அட்லீஸ்ட் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்மளால ஆன உபகாரம் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீமதி ராமன் நமஸ்காரம். இப்போ இருக்கிறது நம்ம 9வது நரசிம்மர், யோக நரசிம்மர் சன்னதி. இந்த நரசிம்மர் வந்து யோக பீடத்தில் காட்சி கொடுக்குறார். யோக பீடம் கூட கிடையாது, ஆதிசேஷன் மேலே பெருமாள் யோக நரசிம்மராக இருந்து காட்சி கொடுக்குறார். 3 இடத்துல வந்து 45 பட்டம் ஜி இருந்தார் இல்லையா, அவர் வந்து 3 இடத்துல வந்து ஸ்வயம்பு மூர்த்தி இருந்தாலும் இன்னொரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் வந்து அதான் மெயினாக வந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள் வந்து நம்ம இதர கோவில்களுக்கோ நவகிரக பிரீத்திலாம் நம்ம பண்ணுற வழக்கம் கிடையாது. ஏன்னா சரணாகத பக்தனுக்கு இதெல்லாம் தாக்காதுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குரிய வேலையை அவாவா பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த சிரமமும் அவளுக்கு இருக்கு, இந்த சிரமமும் நம்மளுக்கு இருக்குன்னும் போது இதை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு தான் இந்த நவ நரசிம்ம கஷேத்திரத்தில் நம்ம ஒரு பெருமாள் ஒன்றுக்கு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சேவிக்கலாம், சனி பகவானுக்கு இவர் அதிபதி. அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதியான பெருமாள் இருக்கார். எல்லா பெருமாளும் இங்கே இருக்கார், நவ கிரகமும் இருக்குது, அதுக்குரிய அதிபதி நரசிம்மர் பெருமாளும் இங்கே நரசிம்மராக காட்சி தரார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜாதக ரீதியாகவும் நல்லிஃபை ஆகும். மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்லேயும் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப உதவும். ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக எப்பயுமே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வந்து பகவானுடைய சேவிக்கிறதே ஒரு பாக்கியம் தான். அதனால் வந்து அந்த மெட்டீரியல் கஷ்டங்களும் சேர்ந்து அதோட நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம். இதில் சப்போஸ் வயசானவெல்லாம் போய் அங்கே மலைக்கெல்லாம் போக முடியலன்னா இந்த நரசிம்மர் வந்து சேவிச்சுட்டு போயிடுவான். நவ நரசிம்மர் இருக்க நவ நரசிம்மரும் சேவிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து மலைக்கு போக முடியாதவெல்லாம் இங்கே வந்து சேவிச்சுட்டு போகலாம். இப்போ ஜுவாலா நரசிம்மர்லாம் யாராலும் ஏற முடியல வயசானவன் அப்படின்னா இந்த நரசிம்மர் சேவிச்சோம்னா அவன் நரசிம்மர் சேவித்த பலன் உண்டு. இவர் வந்து இந்த பெருமாள் சதுர்புஜத்தோட காட்சி கொடுக்குறார். இங்கதான் வந்து பிரகலாதனுக்கு யோகாபியாசம், வேதாத்தியனம், யோகாபியாசம் எல்லாமே பிரகலாதனுக்கு பெருமாள் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து பாரத நரசிம்மர் அந்த இடத்துலேருந்து இந்த இதெல்லாம் வருவான். எப்படி கனெக்ஷன் யாருக்குமே தெரியல, பட் இங்கே இருந்து சுற்றிகிட்டே இருக்கான். நல்லபடியாக டான்ஸ் பண்ணிவிட்டு நவநரசிம்ம கஷேத்திரத்தையும் நல்லபடியாக சேவிச்சுட்டு இப்போ நாங்கள் ட்ரெயின் பிடிக்கிற டைம் வந்துடுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நமஸ்காரம்.